திருநாராயணபுரத்தில் பல்லவோத்சவத்து விசேஷம் என்ன வாத்தியாரே? ஆகமங்களில் பல்லவோத்சவம்னு ஒரு உற்சவம் உண்டு. சைவ ஆகமத்திலையும் உண்டு, வைஷ்ணவ ஆகமத்திலையும் உண்டு. சாதாரணமாக ஜேஷ்ட மாதம், அந்த மாதத்தில் ஒரு 7 நாள் அங்குரார்ப்பணத்தோட அந்த உற்சவத்தை நடக்குது. திருநாராயணபுரத்தில் செல்வப்பிள்ளைக்கு உபயநாச்சிமாருக்கு உடையவருடைய சாநித்தியத்தில் ஒரு பெரிய நல்ல மண்டபம், அதையெல்லாம் வண்ணத்து இந்த கிளாஸுகளை போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கான். இப்போ அந்த மண்டபம் போயிடுச்சு, புதுசாக ஏதோ ஒரு மண்டபம் பண்ணியிருக்கான். அந்த மண்டபத்தில் பெருமாள் எழுதிட்டா இப்போ இந்த லம்பாணிகளே இந்த கிளாஸை வச்சு உடம்புக்கு கவசங்களெல்லாம் தைச்சு கொண்டு விடும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் அந்த மண்டபத்தில் எத்தித்தாலங்கா கிளாஸ்கள் இருக்கும். நான் பார்த்துருந்தேன். பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, பெருமாள் பல்லவம்னா தளிர், மான் தளிர் அப்படின்னு நல்ல 5 பஞ்ச பல்லவங்கள்னு சொல்கிறான் தர்மசாஸ்திரத்தில். அரசன் தளிர், ஆலந்தளிர், இதில் எல்லாத்தையுமே சேர்த்து பெருமாளைக்கு ஒரு படிக்கை போல படைக்கிறான். அந்த படிக்கையில் பெருமாளை கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணி படுத்து வைக்கிறான். தட்சிணாபிமுகமாக தலை, கூர்ச்சத்தினுடைய நொடி அங்கே இருக்கிறது. உத்தராபிமுகமாக அவருடைய திருவடி வரா மாதிரி ஒரு சொல்ல பரதை, கொசு பரதை மாதிரி போட்டு ஒரு மண்டபம் பண்ணியிருக்கான். பெருமாள் கிளாஸ் மண்டபத்தில் அள்ளியிருக்கான். இந்த இன்னொரு மஞ்சம் மாதிரி சையாசனத்துக்கு பண்ணியிருக்கிறது. அதுக்கெல்லாம் திரையெல்லாம் உண்டு, திம்பு படிக்க எல்லாம் படுத்திருக்கான். அந்த படிக்க அதுக்கு மேலே வேஷ்டியெல்லாம் படுக்கிற காரியம் ஸ்தலாச்சாரிய புருஷரான கைங்கரியம் அவளுக்கு சேர்ந்த காரியம். இப்போது வெள்ளைக்கரை வாத்துவா அந்த கைங்கரியம் பண்ணுறான். கட்சி மனையன் அந்த இடத்துல அந்தரங்கா கைங்கரியபுராள் அப்படின்னு சொல்லி ஒரு வைஷ்யாள் சூத்ராளுக்கு நடுவில் மிஷ்டமாக பிறந்தவா ஜாதி. அவளுக்கு அங்கலீகாரட்டும் பேரு கன்னடத்தில். அவள் தான் அந்த துணியெல்லாம் துவச்சி வெள்ளையாக கொண்டு வந்து அந்த வஸ்திரங்களை அந்தந்த சமயத்தில் கொண்டு கொடுக்கணும். இவா அத்தை படுக்கணும். அந்த சமயத்தில் அரையர் தாலாட்டு பாடணும். உடையவர் கட்டுக்கொண்டிருக்கார் தாலாட்டு. செல்லப்பிள்ளை ஆஸ்தானத்தில் அப்படியே இருக்கார். இங்கே கூர்ச்சத்தில் அவரை தூக்கு பண்ணிக்கிறார். இதுக்காக புண்ணியாகம் முன்னான காரியங்களெல்லாம் அர்ச்சகாலம் நடத்துகிறோம். விவிதமான நைவேத்தியங்களை சமர்ப்பணம் பண்ணுறோம். 5 விதமான பணியாரங்கள், பலவிதமான பழங்கள், பால், இதுவெல்லாம் முக்கியம். இதுக்காக அங்குரார்ப்பணமாகி சிரவண நட்சத்திரம் தொடங்கி ஆரம்பம். ஏகாதசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் சாத்துமலை 7 நாள் உற்சவம். 5 நாள் வாகனோத்சவங்கள் உண்டு. அதில் படியேற்றம், அரியரச வேலையெல்லாம் உண்டு. இந்த உற்சவத்தில்
அவர் சையாசனத்தில் அள்ளியிருக்கும் போது நல்ல சங்கீதத்தை காக்கிறார் பெருமாள். இதுக்காக வெவ்வேறு ஊரில் இருந்து மைசூர் மகாராஜாக்கள் நல்ல வித்வான்களை அழைச்சி வீணை, குழல், முரளி, வாய்ப்பாட்டு சங்கீதங்கள் எல்லாம் பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட பாட்டுகளையே பாடணும். ஒரு சமயத்தில் அபிநயமும் உண்டு. கோஷ்டியில் எல்லாரும் சேர்ந்து இந்த சங்கீதம் காக்கிறான் பெருமாளோட. இதுக்கு மேலே யாகசாலையில் நடக்க வேண்டிய திவ்ய பிரபந்த சேவை, வெளியில் உற்சவத்தில் நடக்கும்படியான திவ்ய பிரபந்த சேவை, யாகசாலையில் நடக்க வேண்டியது திருவாய்மொழி 1000, உற்சவத்தில் நடக்கிறது ஏல்பம். இப்படி 2000 சேவை நடக்கிறது. சங்கீதம் ஆன பிற்பாடு சமயம் பார்த்து இந்த கைங்கரியங்கள் நடக்கிறது. அந்த சங்கீத காலத்தில் ஒரு 100 வருஷம் 120 வருஷத்துக்கு பழைய கதை. நீ கைங்கரியம் ஸ்ரீஹரி பிரஷ்னம் பண்ணிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு இருக்கிற வீடு இந்த அகலய அக்ரஹாரத்தில் கடைவீதியிலிருந்து 1, 2, 3வது வீடு. இப்போ இது பேங்க் ரோடு ஆகிப்போச்சு. உங்காத பக்கத்தில் நியாயச்சாவடி அனந்தாம்பிள்ளை அவள்லாம் ஸ்தலத்தார். அவளுக்கு தீர்த்தம் உண்டு, அத்தியாபகம் உண்டு கோவிலில். அதில் இந்த நியாயச்சாவடி சம்பத்குமார் ஆச்சார் இந்த பல்லவோத்சவ வைபவத்தை எனக்கு சொன்னார். நான் அதை மறக்காதே காட்டேன். ஏன்னா இந்த விஷயங்களெல்லாம் ஒரு புஸ்தகத்திலையும் இல்லை, வேற யாரும் சொல்லவும் மாட்டோம். அவருடைய தாத்தாவுடைய காலம் மைசூரில் இருந்து மகாராஜா ஜெயசாமராஜேந்திர உடையர், ஜெயசாமராஜ உடையருக்கு தாத்தா, நால்வடி கிருஷ்ணராஜ உடையருக்கு தாப்பனா. நல்ல வித்வான்களை பற்றி நல்ல அபிமானம். சங்கீதம் முன்னான கலைகளுக்கு ரொம்ப அவகாசம் கொடுத்து தமிழ்நாட்டிலேருந்து வருவா, ஆந்திர பிரதேசத்துலேருந்து வருவா, மகாராஷ்டிரத்துலேருந்து வருவா, கர்நாடகத்திலேயே இருக்கிறவா எல்லாரையுமே சேர்த்து சங்கீத கோஷ்டி, நிருத்திய கோஷ்டியை நடத்துவோம். அதுக்குள்ள அந்த நியாயச்சாவடி சம்பத்குமார் ஆச்சார் சொன்ன விஷயத்தையே நான் அனுவாதம் பண்ணி சொல்கிறேன். மைசூரில் அக்ரஹாரங்களில் வீணே சாமண்ணா, வீணே சேஷண்ணா இவாளெல்லாம் பிரசித்தமானவா. அவளுடைய பேரில் ஒரு வீதிகளையே அக்ரஹாரமே கட்டி வச்சிருக்கார் ராஜாக்கள். சங்கீதக்காரருடைய பேரில் ஒரு வீடுகள் இருக்கு. வீணே சேஷண்ணா, வீணே சாமண்ணா, ரங்கண்ணா 3 பேர் நல்ல சங்கீதக்காரர். அதில் வீணே சாமண்ணா வாய்பாட்டு, சேஷண்ணா தம்பி அவர் வீணை, ரங்கண்ணாவும் வீணை. இதோ குடும்பத்தில் அந்த சேஷண்ணாவுக்கும் ஷாமண்ணாவுக்கும் ஒருத்தருக்கு வார்த்தை இல்லை. இதோ குடும்ப விவகாரம். ஆனால் சங்கீத கோட்டையில் எல்லாரும் கலந்துருக்கோம். இவா வந்தால் 1 மாதம் திருநாராயணபுரத்தில் கேம்ப் போட்டு விடுவான். ஏன்னா நல்ல சங்கீதம் தெரிஞ்சவா, வித்வான்கள், சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவன்.
வாத்தியங்களை தெரிஞ்சவா, அபிநயம் தெரிஞ்சவா, நிறைய பேர் கோயிலுக்கு சம்பந்தப்பட்டு அத்தியாபகா வித்வான்கள் எல்லாம் இருந்தா. இவா ரசிக்கணும் பெருமாளுக்கு இந்த கைங்கரியம், இந்த சங்கீத கைங்கரியம் நான் அவருக்கு இஷ்டமாக இருக்கான்னு இவா பரீட்சை பண்ணி சொல்லணும். இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஒரு விஷயத்தையும். ஜக்கு சிங்கரையங்கார்னு ஒரு சுவாமி, திருநாராயணபுரம் தொட்டியாச்சாரியருக்கு முதல் சிஷ்யர் அவர். நம்முடைய ஆச்சாரிய வம்சத்தை விட்டு தொட்டியாச்சாரிய ஆசிரியிச்சிட்டார். மகாச்சாரிய பிரதமதாசர். சங்கீதம், சாகித்யம், சாஸ்திரம், ஆகமம் எல்லாம் தெரியும். அந்தரங்கத்தில் நல்லா சங்கீதம் தெரியும். ஆனால் சங்கீதம் சபையில் போய் மேடையில் உட்காந்து பாடுறதில்லை. நல்ல யோகி அவர் இந்த பிள்ளைலோகாச்சார சன்னதி, உடையவர் சன்னதி ரெண்டுக்கும் சேர்ந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்தம்பத்தில் உட்காரணும். அவர் வர வரைக்கும் சங்கீத கோஷ்டி ஆரம்பமாக மாட்டார். இது ஒரு விஷயம். அப்படி நல்லா சங்கீதத்தை அனுபவிக்கிறவா அங்கே இருக்கணும். இப்போ சங்கீத கோஷ்டி யாரோ வரா பாடுறா. ஒரு நாளும் வெளியூரில் இருந்து வரவழைச்சி பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் எல்லாருமே பண்ணலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணுறான். இந்த பல்லவோத்சவத்துக்காக இந்த வீணே சாமண்ணா, வீணே சேஷண்ணா இவாள்லாம் வந்த போது அவளுக்கு ஒரு மாதம் உபச்சாரம் பண்ணுறதுக்காக இந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட கைங்கரியம் உண்டு. அந்த வேஷ்யகளை ராஜா வச்சிருப்போம். திட்டு மேலுன்னு ஒரு இடம், அதுக்கு அந்த மலை ஏறி போகணும். அங்கே ஒரு கூட்டம் வைஷ்யருடைய இது, கீழே ஒரு கூட்டம் கல்யாணிக்கு பக்கத்தில். இப்படி அவ ரெண்டு கூட்டமாக இருப்பான். அதுக்குள்ள அந்த வேஷ்யகளில் மீஷன்னு ஒருத்தி, காளின்னு ஒருத்தி, ரெண்டு கூட்டமாக இருப்பான். இந்த சங்கீதக்காரா அவளுடைய பரிவாரங்களோட வந்துடுவான். ஒரு மாதம் அவளுக்கு தங்குறதுக்கு இடம், அவளுக்கு ததியாராதனங்கள், அவள் போடும்படியான வெத்தலைப்பாக்கு, இந்த கண்டத்துக்கு வேண்டிய சில மருந்துகள், அதெல்லாம் நம்ம ஊரில் சில பேரெல்லாம் கொடுப்பான். அதுபோல் அவளுக்கு உடம்புக்கு உபச்சாரம் பண்ணுறது, எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணி வைக்கிறது, அந்தந்த சமயத்தில் வெத்தலை பாக்கு கொடுக்கறது, இந்த காரியங்களெல்லாம் அந்த வேஷ்யர்கள் பண்ணுவான். ஒரு மாதம் அவள் சந்தோஷமாக இருந்து அந்த சமயம் வந்த போது கோஷ்டிக்கு கோயிலில் உடையவர் சன்னதியில் பாத்தாளங்கணத்தில் சங்கீத கோஷ்டி நடத்துவான். ராஜாக்கள் பெரிய கிளாஸில் ஒரு பெரிய டூம் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி லைட்டுகளை ஏற்பாடு பண்ணியிருந்தான். அதுக்கு தூக்கு வழக்குன்னு பேர். பெருசாக ஒரு கூடை மாதிரி இருக்கும், அது மேலே கட்டியிருக்கோம். அதுக்குள்ள ஒரு கிளாஸ் லோட்டால் அது கொஞ்சம் தண்ணி விட்டுருப்பான். அதுக்கு மேலே கொப்பரையை தேங்காய் எண்ணெயை போட்டு அந்த பத்தியை போட்டு வச்சுருப்பான். அப்போ எல்லாம் எலக்ட்ரிக் கிடையாது. இந்த தீபங்கள் மேலே அரண்மனை போல ஆகி போகும் உங்கள் சந்நிதி. அந்த கோஷ்டி அப்படி இருக்கும். இந்த சமயத்தில் நடந்த ரெண்டு விஷயத்தை அவர் சொன்னதையே நானும் சொல்கிறேன். ஒரு தஞ்சாவூர்காரனோ இல்லை மதுரைக்காரனோ தெரியாது, மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு வந்திருந்தோம்.
பழைய சங்கீதக்காரால ஒரு ராகத்தை வாசிச்சா தீபக ராகம், அது ஏதோ ஒரு கிரமத்தில் வாசிச்சா அந்த தீபங்கள் தானாயே எரியும். இப்படியெல்லாம் பழைய சரித்திரங்கள்ல இருக்கு. ஒரு தாளம் போட்டானா மிருதங்கத்தில் அங்க இருந்த அத்தனை தீபமும் அணைஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை கடம் வாசிச்சு கொண்டிருந்த சாஸ்திரி சக்கரவர்த்தி கவுண்டின்ய ஸ்ரீனிவாச ஐயங்கார் அனுபவிச்சு சொன்னார்னா வாத்திலையும் சொல்லுவான். இதெல்லாம் அபூர்வமான விஷயங்கள். அதுபோல தேவசிகாமணி பரம்பரைவா, பச்சை சுவாமிகள், வராக க்ஷேத்திரம் சுவாமிகள், இவெல்லாம் நல்ல திருநாராயணபுரத்தில் சங்கீதக்காரன். சாஸ்திரமும் தெரியும், நல்லா பாடுவா. இவ எல்லாருமே இந்த கோஷ்டியில் இருக்குவாங்க. இந்த வீணை ரங்கண்ணாவுக்கும் வீணை சேஷண்ணாவுக்கும் 2 பேரும் வீணை வாசிக்குவா. ஒருத்தர் மேலே போட்டி போட்டுண்டு வாசிக்குவா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஜனங்க சாமான்யமாக 400 பேர் 500 பேர் கோஷ்டியில் இருப்பான். திருநாராயணபுரத்தில் நல்ல சங்கீதம் வாத்தியம் தெரிஞ்சவா தலை செருக்கிடுவாங்க. கோயிலில் வாத்தியமாக அவள் தான் வாசிக்கணும். இவன் இந்த காலத்தில் இந்த வீணை சேஷண்ணாவுக்கும் ஷாமண்ணாவுக்கும் வார்த்தை இல்லை. ஷாமண்ணா வாய்ப்பாட்டு, அவரும் கோட்டியில் இருக்கார். வீணை சேஷண்ணா தோத்து போகிறார், ரங்கண்ணா ஜெயிச்சு விடுறான்னு சொல்லி சமயம் வந்துருத்து. உடனேயே 10 வருஷமா 20 வருஷமா வார்த்தை இல்லாதவர் அண்ணா சேஷண்ணாவே நீ ஏந்திரு அப்படின்னு சொல்லி பக்கத்துக்கு வச்சுட்டு தானே வீணை வாசிக்கிறதுக்கு ஆரம்பித்து ரங்கண்ணாவே தோத்துட்டோம். இந்த விஷயத்தை இந்த நியாயச்சாவடி சம்பத்குமார் ராஜாவுடைய தாத்தா பார்த்தவர், தாத்தா சொன்ன கதையை அவர் சொன்னார். இப்போ அந்த சுவாமி இருந்தால் அவருக்கெல்லாம் 120 வருஷம் இருக்கணும். அவர் எப்போதும் 40 வருஷத்துக்கு முன்னே 50 வருஷத்துக்கு முன்னே சொன்ன வார்த்தை அரையர் ஸ்ரீராம ஜன்மா நான் ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இருக்கிறது. இப்படி பல்லவோத்சவத்தில் சங்கீத கோஷ்டிகள் ஆச்சரியமாக நடக்கும். அவள் வந்த போதெல்லாம் வெவ்வேறு ஊரில் இருந்து வித்வான்கள் வந்த போதும் இந்த ஊருக்காரா அவளை ஆசிரியிச்சு சூக்ஷ்மமான மர்மங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்குள்ளே வராக க்ஷேத்திரம் துரசுவாமிங்காருன்னு அவர் பேர் மறந்துட்டு இருக்கேன். அந்த சுவாமி இந்த ஊரில் எல்லாருக்குமே சங்கீதம் சொல்லிக் கொடுக்குவார். எங்கள் தோப்பனார் அரையர் திருமாளிகைக்கு ஸ்வீகாரமாகி அவருடைய கிட்ட தான் கொஞ்சம் சங்கீதம் கற்றுக்கின்றார். ஸ்ரீரங்கத்துக்கு போய் 6 மாதம் அரியர் சேவை சங்கீதம் கற்றுக்குறேன்னு சொல்லி கண்டஸ்ரீ இல்லாத அப்படியே திரும்பி வந்துட்டார் எங்கள் தோப்பனார். சரி, இதெல்லாம் சங்கீதத்துக்கு நானா ஜன்ம கிருதாபியாசாத் கண்டே கஸ்யாபி ரக்ததா. இந்த கண்டத்தில் ராகம் வரணும்னா எத்தனையோ ஜன்மத்தில் அபியாசம் பண்ணியிருக்கிறோம். அது ஜன்மத்திலேயே வரணும் அந்த சங்கீதத்தினுடைய விஷயம். இப்போ அடியனுக்கும் சங்கீதம் சாதாரணமாக தெரியும், அரியர் சேவை பண்ணுறேன். ஆனால் இந்த சாவேரி ராகம் இதெல்லாம் உச்சஸ்தாயில் பஞ்சமத்தை என்னுடைய கண்டத்தில் சொல்கிறதுக்காக அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அந்த சமயங்களில்
உபாயமாக அந்த ஸ்வரத்தை கொஞ்சம் வேறு ராகமாக மாற்றிவிட்டு சொல்லிவிடுறது. கேட்குறவாளுக்கு பெருமாளுக்கு அதே ஒரு சந்தோஷம். இதுபோல் கண்டம் நன்னா இருக்கணும். அப்போ ஏற்பட்டவன் நிறையா பேர் இருந்தான். சங்கீதத்தை பாடும்படியானவா, சங்கீத ரச்சனை பண்ணுற பாட்டுகளை கட்டுருவா நிறையா பேர் இருந்தான். ஜெயசாமராஜோடையருடைய தாத்தா சாமராஜேந்திர உடையரை பற்றி கன்னடத்தில் எவ்வளவு பாட்டு இருக்கு. எங்கள் தாத்தா அரையர் திருமலாச்சார சுவாமி அத்தனையும் எழுதி வச்சிருக்கார். அது எங்கும் பப்ளிஷ் ஆகல. இப்படி சங்கீதம் கேட்கறது, சங்கீதத்தை அப்படியே பாட்டுகளை பாடுறது, வீணை வாசிக்கிறது, பாட்டுகளை தயார் பண்ணுறது, இப்படி சங்கீத கோஷ்டி, சங்கீத வித்வான்கள் நிறையா பேர் இருந்தா திருநாராயணபுரத்தில். இப்போ சத்தியத்தில் இந்த குழலை வாசிக்கிறவர் லக்ஷ்மி தாத்தாச்சார் ஒருத்தர், இன்னொருத்தர் கொடை ராஜகோபாலிங்காருன்னு வெள்ளி சத்திரிய பிடிக்கிறவாவா பெருமாளுக்கு உற்சவத்தில் பெங்களூரில் இருக்கார். 94 திருநட்சத்திரம். இன்றைக்கி அவன் நல்லா குழல் வாசிக்கிறார். இப்படி 2 பேர் இருக்கா. சங்கீதம் பாடுறவா 4 வயசு 5 வயசு பையன் வராகக்ஷேத்திரம் இந்த துரசுவாமி ஐயங்காருடைய பிள்ளை 3 வயசு பையன் மிருதங்கம் நல்லா வாசிக்கும். அவன் தோப்புனா மயிலாப்பூரில், சென்னையில் ராயபுரத்தில் வீட்டு பண்ணி அங்கே இருந்தார். அவள்லாம் ஊர் விட்டு போயிட்டா. இப்போ சங்கீதத்துவா யாரும் இல்லை. கழுதையனுடைய சங்கீதமாவது கேட்கலான்னா இந்த ஊரில் இப்போது வண்ணாறு ஒரு கழுதையும் வச்சில்லை. வேடிக்கைக்காக சொல்ல வேண்டியிருக்கு. சங்கீத கோஷ்டியினுடைய ஸ்திதி அப்படி இருந்து அந்த காலத்தில் அந்த வீணையனுடைய ஸ்பர்தையில் 20 வருஷமாக பேசாதவா அண்ணன் தம்பிகள் பேசி தம்பிக்கு அண்ணன் சப்போர்ட் பண்ணாருன்னு விஷயம் ஒன்றும். ஒரு மிருதங்கத்தை வாசித்து அந்த தீபங்களெல்லாம் உடனே அணைஞ்சு போச்சு. இது 2 சங்கீதத்துடைய மகாத்மியத்துக்கு சொல்லலாம். இது 2 விஷயத்தையும் அவர் சொன்னது. சாஸ்திரி கிருஷ்ணய்யங்கார் சுவாமி எங்கள் தோப்பனாருக்கு மாமா. அவாத்துலேயும் தோப்பனார் சொல்ல 2 விஷயத்தை சொல்லுவாள். இப்படி பல்லவோத்சவத்தில் நல்ல சங்கீதம் 7 நாள் பெருமாள் பரமபதத்தில் சங்கீதம் கேட்குற மாதிரி கேட்கும் சொல்லப்படல. நீலாம்பரி ராகத்தில் அரையர் தாலாட்டு பாடணும். இப்போ அடியே நீலாம்பரி ராகத்தில் ஏதோ ஒரு ஸ்வரம் எனக்கு கண்டத்தில் இல்லை. அதுக்காக இன்னதோ ஒரு ராகத்தில் நான் பாடுறேன். என்னுடைய பையனும் அப்படி தான் பாடுறான். இப்படி சையாசனத்தில் ஆவாகனம் பண்ணி கூர்ச்சத்தில் இந்த பெருமாளை படிக்க விடுறா. தாலாட்டான பிற்பாடு அந்த ஆவாகனம் பண்ணின கூர்ச்சத்தை மறுபடியும் ஆராதனம் பண்ணிட்டு பெருமாள் ஏந்திருந்து விடுறார். ஏந்திருந்த பிற்பாடு தான் கோஷ்டி, திவ்ய பிரபந்த கோஷ்டி, அப்புறம் வீதி உற்சவம், இயல்பா சேவை, யாகசாலை கைங்க காரியங்கள், படியேற்றத்தோட பெருமாள் ஆஸ்தானத்தை கேள்விடுறார். என்ன இயல் சாத்தை சொல்லணுமோ அந்த இயல் சாத்தை தான் உடையவருடைய காலம் தொடங்கி என்ன வந்திருக்கோ அதை தான் சேவிப்பான். நஞ்சியருடைய காலத்துக்கு திவ்ய பிரபந்தங்களுடைய பரிகரங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தனியன்கள், சாத்துமறை பாச்சனங்கள் எல்லாம் எம்பெருமானார் காலத்திலிருந்து ஒரு 100 வருஷம் அதுக்கு மேலே வந்ததெல்லாம் போட்டி போட்டுண்டோ மணவாள மாமணி தேசிகன் அவளுடைய பிரபந்தங்கள் எல்லாம் ஆரம்பித்து கூட்டம் கட்டின்ற அவளுடைய விஷயம். அதுக்கு முன்னே இந்த கூட்டம் இல்லை. இதெல்லாம் ஒரு 150 வருஷத்துல இருந்து இப்போ வந்தது இந்த கூட்டம். அதுக்கு முன்ன
இப்போது நன்னந்தனுடையோர்னு ஆரம்பித்து 4000 சாத்தம் வரை என்ன பண்ணுறாளோ அதுதான் எல்லாரும் சொல்லி கொண்டிருந்தான் ஏகமுகமாக. இந்த மரநாயகம்பள்ளி சாமண்ணா என்கிறவர் நல்ல கணக்கு பிள்ளை, ஹெட் குமாஸ்தர்னு ஆஃபீஸில் வேலை, ரெக்கார்டுகளெல்லாம் காப்பாற்றி வைக்கணும். 1902 ஆண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்காச்சார்னு ஒருத்தர் வடலையார் இந்த ஊருக்கு வந்தார். அவர் தேசிக வெறி, தீவிரவாதி. வடலையார கோட்டையில இருந்து தனிப்படுத்தி விட்டார் அவர். இது பழைய சரித்திரம். 1902 ஆண்டு மைசூர் மகாராஜா மும்மடி கிருஷ்ணராஜுடைய இந்த சாத்துமறை விஷயம் ஏதோ விவகாரம் வந்த போது வடலையார் தேசிகருடைய 100 சொல்லிக்கணுங்கோ, மணவாளமாக எழுதி எங்கள் தெங்கலையார் சொல்லிக்கோங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டார். 4000 சாத்து வரைக்கும் அந்த ஆர்டர் அன்மையும் இல்லை, 100 பாசனத்துக்கு மட்டும். இப்போ உடலையார் என்ன பண்ணால் நாங்களும் 4000 தனியாக நாங்கள் சாத்து முறை பண்ணுறோன்னு ஏதோ தேசிகருடைய ஒரு 8 பாசனங்களை எடுத்து நாங்கள் சேவிக்கிறோன்னு ஆரம்பிச்சுட்டோம். கோயிலில் ரெக்கார்டு பழைய காலத்தில் இருந்து இன்றைக்கி இப்படி நடந்தது, இன்றைக்கி இப்படி நடந்ததுன்னு அதுக்கு ஷா அமல்னு பேர். அந்த காலத்தில் அதை எழுதுவான். இப்படி நன்னந்தருடையோர் தொடங்கி பூவே என்கிற வரைக்கும் சேவிக்கிறா அப்படின்னு இருந்து இந்த ரெக்கார்டை அந்த விவகாரம் வந்த போதும் அவர் காட்ட வேண்டியிருந்து ராமானுஜமுனி, நரசிம்மாச்சார சுவாமி முன்னானவாளெல்லாம் கோட்டிலே பெரியவா. இந்த மரநாயகம்பள்ளி சாமண்ணாவும் மணவாள மாமனை திருவடி சம்பந்தம் பெற்றவர் தான். இந்த தெங்கலையார் நமக்கு ரெக்கார்டு இருக்கிறது, இந்த ரெக்கார்டை பற்றி கோர்ட்டுக்கு போனாலும் கூட நாம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு இருந்தோம். அந்த ரெக்கார்டு கொடுன்னு கேட்டப்போ 50 ரூபாய் கொடுத்தா நான் கொடுக்கேன்னார். அந்த காலத்தில் 100 வருஷத்தில் 50னாக்கா இன்றைக்கி 50,000 இல்லை, அதுக்கு என்ன மேலே எல்லாரும் சந்தா போட்டு கொடுக்கணும். தெங்கலையார் அவ்வளோ பணம் இல்லை. நீயும் தெங்கலையார் தானே, இதுதான் இந்த ஊரில் சம்பிரதாயம். வடலையார் பிரகால மடத்தில் புதுசாக வந்து சேர்ந்தவா, அதுக்கு முன்னே தெங்கலை வடலை விவகாரமே இல்லை ஊர் திருநாராயணபுரத்தில். நீ ரெக்கார்ட் கொடுன்னா 50 ரூபாய் கொடுத்தா குடிக்கேன்னா. இந்த விஷயம் யாரோ காதில் இருந்து காதில் கேட்டு வடலையார் தெரிஞ்சுண்டோ உடனே வடலையார் 50 ரூபாய் கொண்டு கொடுத்துட்டோம். இந்த மரநாயகம்பள்ளி சாமண்ணா அந்த ரெக்கார்டை ஸ்பாயில் பண்ணி போட்டான். இந்த அபச்சாரத்தால் அவளுக்கு இந்த கைங்கரியம் வந்து போய் போச்சோ. 100 வருஷமாக அந்த கைங்கரியம் அவள் பண்ணலை. இந்த ஆயி திருமாளியில் பெங்களூரில் அவள் வம்சத்துவார் சேவைக்கு சேருவான். அடியேனும் அங்கே போவேன். இவளை கேட்டு உங்களுடைய கைங்கரியம் ஒன்று உண்டோ, எதுவும் அந்த காலத்தில் விட்டு போச்சோ, இப்போ நீங்கள் எல்லாம் பணக்காரால் இருக்கீள், நல்லா திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறீள், தெங்கனிக்கோட்டை பெங்களூரில் எல்லாம் நல்லா திவ்ய பிரபந்தம் சேவிக்கிறீள், உங்களுக்கு இந்த கைங்கரியம் உண்டோ, ஒரு சங்கீத கோட்டையை நடத்தி அன்றைக்கி என்ன செலவு உண்டோ அதெல்லாம் உங்களுக்கு சேர்ந்தது தொடக்கம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். இப்போ ஒரு 4-5 வருஷமாக 8 வருஷமாகவோ அவள் வந்து அந்த கைங்கரியம் பண்ணுறான். பல்லவோத்சவத்தில் அது செலவழித்து எல்லாருமே கைங்கரியம் பண்ணுறான். அந்த பழைய சாபம் பரிகாரமாக எடுத்துன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி பாகவதாபச்சாரத்தை பாகவதாலே வணங்கி அவளுடைய அனுகிரகத்தாலேயே பெற வேணுமே வழியா பகவான் அத்தை போக்கடிக்க மாட்டான் அப்படின்னு பிரம்மசூத்திரத்தில் வியாசர் காட்டியிருக்கு.
பிரம்மவித அபச்சாரம் மோட்சத்துக்கு கைங்கரியத்துக்கு விரோதி. அதுக்காக கோஷ்டி சுவாமிகள், கைங்கரிவரா சுவாமிகள், யார் யார் ஞானிகளாக இருக்காளோ அவளை பற்றி நாம் அன்போடு பக்தியோடு இருந்து நம்முடைய தப்புகள் என்ன நடந்துருக்கோன்னு நமக்கு தெரியாதே நடந்திருக்கலாம், தெரிஞ்சு நடந்திருக்கலாம், அதை பரிகாரம் பண்ணிக்கணும்னு சொல்கிறான். இந்த பரிகாரத்துக்கு என்ன பாகவதாபச்சாரங்களுக்கு பரிகாரம் ஸ்ரீ வைஷ்ணவ பாகவதாளுடைய ஸ்ரீபாத தீர்த்த பரிகிரகம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆசௌசாதிகள் வந்தால் அந்த சமயத்தில் அந்த ஆசோஷம் முடிகிற அன்னைக்கு ஒரு கோஷ்டியை நடத்தி, அது திவ்ய பிரபந்த கோஷ்டியே ஆனும். அந்த இடத்துல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி முடிச்ச பாசுரம், திருவாய்மொழியை மனசில் சங்கல்பம் பண்ணி முடிச்சுட்டு திருவாரன்விளை என்கிற திவ்ய தேசத்தில் 1000 பாசுரத்தையும் பெருமாளுக்கு விஞ்ஞாபனம் பண்ணிட்டான் நம்மாழ்வார். 7ஆம் பத்து இன்னும் நடக்கிறது. தீர்த்தனுக்கத்த பெண் மத்தோரு சரண் இல்லை என்னெண்ணி தீர்த்தனுக்கே தீர்த்த மனத்தனாகி சிளங்குருகூர் ஜடகோபன் தீர்த்தங்கள் 1000 தீர்த்தங்கள் 1000 இவை 10 இவையும் ஒரு 10 வல்லார் தேவர் வைகள் தீர்த்தங்களே எண்ணி பூசித்து நல்லியுறப்பர் தம் தேவையற்கே அப்படின்னு இந்த பாசுரத்தை தான் அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை சேர்க்கும் போது நாம் சொல்ல வேணும். வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது ஸ்ரீபாத தீர்த்தத்துக்காக, அதை சொல்லணும். இந்த மாதிரி இது ஒரு சந்தர்ப்பத்தில் இப்படி பாகவத அபச்சாரத்தை பரிகாரம் பண்ணிட்டு இப்போ அந்த பல்லவோத்சவ கைங்கரியும் ஒரு நாள் அவா பண்ணுறான். குடை முதலியாண்டான் அந்த வம்சத்தாலெல்லாம் சங்கீதம் நல்லா தெரிஞ்சவன். அவள் ஒரு நாள் பல்லவோத்சவத்தில் கைங்கரியம் பண்ணுவான். வராக க்ஷேத்திரம் சாமண்ணா என்கிற திருமாளியே அவள் ஒரு கைங்கரியம் பண்ணுவான். பச்சைய சுவாமிகள் ஒரு நாள் கைங்கரியம் பண்ணுவான். பச்சைய சுவாமிகள் எல்லாம் அருளாள பெருமாள் எம்பெருமானார் திருவம்சத்துவான். அனந்தாம்பிள்ளையை ஆசிரிச்சிட்டா. இப்போ இப்படி சங்கீதத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் ஒரு கைங்கரியம் பண்ணுவான். இப்படியெல்லாம் பல்லவோத்சவம் 7 நாள் நடந்துட்டு. இப்போ இந்த கொரோனா விவகாரம் கோயிலில் உற்சவங்கள் எல்லாம் ஒன்றும் கூடாது, 4 பேர் ஒரு இடத்துல கிட்ட சேரக்கூடாதுன்னு நிர்பந்தம் இருக்கிறபடியால் யாகசாலை, கோஷ்டி சேவை, அரையர் தாலாட்டு, பிரசாத விநியோகம் இத்தனையோடு இப்போது இந்த வருஷம் கைங்கரியம் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி தான் உலகமுண்ட பெருவாயா அந்த பாசுரம் திருவாய்மொழி சாத்து முறை நடந்திருக்கு. இப்படி என் மேலே இந்த 4 நாள் ஒரு திருவாய்மொழி நடக்கணும். இயல்பாக துணையில் சேர்ச்சிடுறான். வீதி உற்சவம் இல்லை. இப்படி இதுவோ ஆழ்வார் திருவள்ளம் பற்றி ஆழ்வாருடைய மனசுக்கு சேர்ந்தபடி உருநாயகம் 10 பாசுரத்தை திருநாராயணனுக்கு எம்பெருமானார் வகுள மாலையை தாம் சாத்தி கொண்டு சமர்ப்பித்தார். தாமே நம்மாழ்வாராக இருந்து சமர்ப்பித்தவர். அவருடைய சங்கல்பம் படி செல்வப்பிள்ளை இந்த உற்சவங்கள் எல்லாத்துலேயும் அனுபவிச்சுருக்கார். இது பல்லவோத்சவம், ஆச்சரியமான உற்சவம், ஆகமத்தில் சொன்ன உற்சவம். இப்படி பல்லவோத்சவத்தை பற்றி, அதில் சங்கீத கோட்டையை பற்றி, அதில் இருந்த 2-3 அபூர்வமான விஷயங்களையும் சொல்லி, அந்த கைங்கரியங்களை எப்போ எப்படி நடந்துட்டு ஏன் நின்று போச்சோ, மறுபடியும் ஏன் அந்த கைங்கரியங்கள் எல்லாம் அந்தந்த கைங்கரியபரா நடத்துகிறா, இந்த விஷயங்களையும் கூட சேர்த்து சொல்லி இந்த வார்த்தையை நிறுத்தி கொள்கிறேன். இன்றைக்கி 13 ஜூன் மாதம்
2020 இந்த லௌகிகமான நாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.